வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். தாவேகா மீது வந்த 2 மாசத்திலேயே தொடர்ந்து மாநில உரிமைகள் ஒவ்வொன்னா பறி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சீரியஸ் குற்றச்சாட்டு நாளுக்கு நாள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த 10 நாள்லயே பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 இன்சிடென்ட்ஸ். ஒண்ணு வந்து தமிழ்தாய் வாழ்த்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல 3ஆவதாக பாடப்பட்டது. இன்னைக்கு சுட சுட பாத்தீங்கன்னா 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸ் மெடிசன்ல வந்து ஒன்றிய அரசு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்து இவங்க தாரவாத்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் மேகதாதுல அணை கட்ட போறோம் அப்படின்றத கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் ரொம்ப அழுத்தம் திருத்தமா இன்னைக்கு மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறோம். இந்த குற்றச்சாட்டு எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க? தாவேகாவுக்கு அனுபவம் பத்தல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதிகாரிகள் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதை வந்து முன்கூட்டியே அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண தவறிடுறாங்க, இதுல எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்கள வந்து கைட் பண்றதுல ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கைட் பண்றது குறைபாடு இருக்குதா நான் நினைக்கல. ஏன்னா அதிகாரிகள் வந்து பியூரோக்ரஸி வந்து பெர்மனன்ட் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. பெர்மனன்ட் கவர்மெண்ட் எப்பொழுதுமே வந்து சரியான அறிவுரைகளை கூற வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் நாளைக்கு குற்றம் சாட்டப்படுவார்கள். அதனால அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். சொன்னதுக்கு அப்புறம் இவங்க கேட்கல அப்படின்னா, இந்த அரசாங்கம் வந்து பிஜேபியுடைய பி டைம்னு சொல்லிட்டு இருந்தாங்க டிவிகே பத்தி. இந்த அரசாங்கமே பிஜேபியுடைய கவர்மெண்ட் மாதிரி தான் எல்லாமே நடத்தைகள்லாம் இருக்கு. இவங்க பேசுறது பெருசு பெருசா வெளியில பேசுறாங்க. இப்ப கவர்னருடைய இதுக்கு வந்து பட்டமளிப்பு விழாவுக்கு இவர் போகல, விஸ்வநாதன் போகல. ஒரு அமைச்சர் வந்து அது தமிழ்தாய் வாழ்த்து அங்க முதல்ல பாடணும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஆனா உண்மையில என்ன நடக்குது? தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எதுக்காக வேண்டி முதல்ல நான் அன்னைக்கே வந்து இவர் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் இந்த தமிழ்தாய் வாழ்த்தை வந்து நீங்க வந்து முன்னுரிமை கொடுக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு கேட்டதே தப்பு. தன்னோட அதிகாரத்தை வந்து இன்னொருத்தர் முன்னாடி போய் எதுக்கு மண்டிட்டு போய் விட்டு கொடுக்கணும்? அது மாதிரி அன்னைக்கு விட்டு கொடுத்த போது எனக்கு தெரியும் இவங்க பிரச்சனையை கலப்புறாங்க. இப்ப நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுருச்சு, நாங்க என்ன பண்ணுவோம்? அதுதான் அந்த வைஸ் சான்சலர் சொன்னாரு. கவர்னர் வந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாரு. இப்ப இவங்க இப்ப என்ன சமாளிக்கிறாங்கன்னா, கவர்னர் ஃபங்க்ஷன் வந்து குடியரசுத் தலைவர் மாதிரி, துணை குடியரசுத் தலைவர் மாதிரி கவர்னருடைய ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து அப்படிலாம் கிடையாது. கவர்னர் ஃபங்க்ஷனே ஒண்ணு கிடையாது. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு கவர்னர் வர்றாருல, இதுக்கு பதிலா இன்னொருத்தர் அவங்க வேந்தரை அப்பாயிண்ட் பண்ண அந்த வேந்தர் வரலாம். அந்த வேந்தர் வந்தாருன்னா நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் பாட்ட போடுங்கன்னு சொன்னா போடுவாங்களா? அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாமே அரசுடைய நிகழ்ச்சி தான். அரசுடைய நிகழ்ச்சியில அரசு தான் முடிவெடுக்கணும். இப்ப இவங்கெல்லாம் மக்களுக்கு இந்த விவரங்கள்லாம் தெரியாதுங்க. அதனால வந்து இன்னொன்னு மக்களுக்கு இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. ரொம்ப துரதிருஷ்டவசமா நீங்களும் நானும் மாநில சுயாட்சியை பத்தி பேசுறோம். மாநில சுயாட்சியை பத்தி மக்கள் எத்தனை பேருக்கு இதை பத்தி கவலை? உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல வந்து 2 பெரியவங்க இருப்பாங்க, அவங்க ஊருக்கு எது நல்லதுன்னு பார்த்து சொல்லுவாங்க, ஊர் மக்கள் அதை கேட்டுக்கிடுவாங்கன்னு ஒரு காலத்துல நிலைமை இருந்தது. இன்னைக்கு வந்து என்னன்னா, மக்கள் வந்து யாரும் சொல்ல கேட்கிறாங்களோ அவங்க வந்து ஊர் பெரியவங்களா இருக்காங்களாங்கிறது ரொம்ப பெரிய கேள்வியா இருக்கு. இப்ப இதுல வந்து நீங்க வந்து சொல்றீங்க இந்த தமிழ்தாய் வாழ்த்து வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க, நான் கவலைப்படுறேன். மாணவர்கள் கவலைப்பட்டாங்களா? அவங்க அத்தனை பேர் போய் டீல் வாங்கிட்டு தானே வந்தாங்க. டிஜிபி போல, ஃபார்மர் டிஜிபி போல. ஆனா மாணவர்கள் கவலைப்பட்டாங்களா? இது பிஜேபி நல்லா உணர்ந்திருக்காங்க. இதுக்கு இந்த 30 வருஷமா 50 வருடமாக ஆண்டதுல திராவிட கட்சிகள் முதல் 20 வருஷம் எச்சரிக்கையோட தான் இருந்தாங்க. அடுத்த 30 வருஷம் தமிழை வந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்கல்ல ஸ்கூல்ல இருந்து. அதுக்கு இந்த திராவிட கட்சிகள் தானே பொறுப்பெடுக்கணும். எல்கேஜில இருந்து MA வரைக்கும் நான் தமிழே படிக்காம படிச்சு முடிச்சுட்டு போயிடலாமே. அப்ப எனக்கு தமிழ் மேல எப்படி பற்று வரும்? தமிழை படிக்கலன்னா? நெல்சன் மண்டேலா சரியா சொன்னார், ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அதன் மொழியை சிதைத்து விட்டால் போதும். ரொம்ப சரியா சொன்னாரு. இப்ப இவங்க வந்து ஒரு சின்ன பேரலல் பாருங்க. ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டுக்கும், நமக்கு மெட்ராஸ் ரெஜிமெண்ட், சிக் ரெஜிமெண்ட், குமாவூன் ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆர்மியில வந்து ரெஜிமெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டுக்கும் ஒரு வார் கிரை உண்டு, அந்த போர் முழக்கம். இதுல வந்து சிக் ரெஜிமெண்ட்ல வந்து என்ன போர் முழக்கம்? சத் ஸ்ரீ அகால் அப்படிங்கிறது அவங்களுடைய போர் முழக்கம். எதனால அதை வச்சாங்க? முகலாய மன்னர்களுக்கு எதிராக குரு கோவிந்த் எழுப்பின போர் முழக்கம் அது. அதை கேட்கும் போதே அவங்களுக்கு மயிர்கூச்சரியும், அவங்களுடைய பாரம்பரியம் அவங்க நினைவுக்கு வரும். இது வந்து மராட்டா ரெஜிமெண்ட்டுக்கு வந்து என்ன வார்க்கரை? ஜெய் பவானி ஜெய் துர்கா. அது யாருடைய வார்க்கரை? சத்ரபதி சிவாஜியுடைய வார்க்கரை. அதை கேட்கும் போது அவங்களுக்கு அந்த உணர்ச்சி வரும். குமாவூன் ரெஜிமெண்ட்டுக்கு ஹரஹர மகாதேவ், ஏன்னா அங்கதான் சிவபெருமான் குடியிருக்கிறது ஐதீகம் உத்தரகண்ட்ல. அவங்களுக்கு அந்த
இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வார்க்கரை வந்து வெள்ளைக்காரங்க இதை டிவைஸ் பண்ணாங்க. ஆந்த்ரோபாலஜிக்கலா ஸ்டடி பண்ணிட்டு மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்கு வார்க்கரை என்ன தெரியுமா? வெற்றிவேல் வீரவேல். அது மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்கான வார்க்கரை. ஏன்னா இதை சொல்லும் போதுதான் அந்த பாரம்பரியம், முருகப்பெருமான் காலத்திலிருந்து யுத்தம் புரிந்த பாரம்பரிய நினைவுக்கு வரும். அது மாதிரி தான் சாவினும் தமிழ் பயின்று சாக வேண்டும், எந்த சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லும் போதும் இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இவையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் அப்படின்லாம் சொல்லும் போது ஒரு காலத்துல தமிழ் மாணவர்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு உற்சாகம் வந்துச்சு. தமிழை படிச்சதுனால உற்சாகம் வந்துச்சு. தமிழை படிக்கலன்னா எங்க இருந்து வரும்? இது பிஜேபி வந்து வெள்ளக்காரங்களுக்கு அடுத்தபடியா அந்தந்த மாநிலத்தை பத்தி நல்லா ஸ்டடி பண்ணி வச்சிருக்காங்க. கேரளாவுக்கு வந்தா பீஃபை பத்தி பேச மாட்டாங்களே, மத்த இடத்துல தானே பேசுவாங்க. அது மாதிரிதான் இங்கேயும் வந்து இன்னைக்கு உள்ள மாணவர்கள் வந்து தமிழை வந்து மூணாவது, தமிழ் தாய் வாழ்த்து மூணாவதா முதலாவதா பத்தி கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அவங்க கரெக்டா தான் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து மூணாவதா போயிருச்சுங்கிறதே கவலைக்குரிய விஷயம். ஏன்னா இது வந்து தமிழ் விழுமியங்களை தொலைப்பது. அடுத்தது மாநில சுயாட்சியை விட்டுக் கொடுக்கிறது. இந்த ஸ்டடி ஆஃப் எக்ஸலன்ஸ் பிஜிக்கு அடுத்து உள்ளது அத்தனை இடங்களையும் தாரவார்த்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்க லாயரே போகல, ஜூனியர் லாயர் போய் நின்னாரா. அங்க மெடிக்கல் அசோசியேஷன் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சொல்றாரு, எங்க லாயரா வில்சன் வந்திருந்தாரு, ஆர்கியூ பண்ணாரு. கவர்மெண்ட் லாயர் வந்து ஜூனியர் லாயர் வந்து ஒரு அட்லீஸ்ட் டேட் கேட்டுக்கலாமே. இன்னைக்கு சீனியர் வர முடியலன்னா டேட் கேட்கல, சொதப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு ஆர்டர் வந்து அவங்க இஷ்யூ பண்ணிட்டாங்க. இது அடுத்து சீராய்வு மனு கொடுத்து ஒன்றும் நடக்க போறது இல்லை. சீராய்வு மனு கொடுத்தல 199% தள்ளுபடி ஆகும். அதுதான் உண்மை. இங்க இவங்க வந்து சொதப்பி விட்டாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு இழப்பு? இதுல வந்து இவங்க அத்தனை பேருக்கும், தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் உள்ள எல்லா மாணவர்களையும் ஓபிசிக்கு 27% கொடுக்காம வச்சிருக்கிற அநீதியை எதிர்த்து வழக்கு போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வழக்குல ஜெயிச்சாங்க. அதனால தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் மட்டுமா பலனடைஞ்சாங்க, இந்தியாவில் உள்ள எல்லா மாணவர்களும் தான் பலனடைஞ்சாங்க. அப்படி ஒரு காலத்தில் தமிழ்நாடு முன்னிலையில் இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இது மாதிரி விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கா. இதெல்லாம் தெரியாம செய்யறாங்கன்னு நான் நினைக்கல, தெரிஞ்சுதான் செய்யறாங்க. மக்களுக்கு இதை பத்தி அக்கறை கிடையாது. அப்படி அக்கறை கிடையாது இல்லாத நேரத்துல என்னென்ன மாநில சுயாட்சியை காலி பண்றதுக்கு பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவோம் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறதும் அதுக்கு உறுதுணையா திரு விஜய் இருக்கிறது தான் உண்மை. இதுதான் அப்பட்டமான உண்மை. இவங்களுடைய ஆட்சியில வந்து என்ன பாலும் தேனுமா ஓடுது? இவங்க ஆட்சியில வந்து முந்தின ஆட்சியை பத்தி குறை சொன்னாங்களே, அந்த என்ன குறையெல்லாம் சொன்னாங்களோ அது இவங்க ஆட்சியில இன்னும் 10 மடங்கு நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி அவர் வாய் திறக்கிறார் அந்த முதலமைச்சர் வந்து. இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை குறிப்பிட்டே வந்து கடுமையான விமர்சனத்தை முன்வைச்சிருக்கிறாரு. 6 வருஷத்துக்கு முன்னால ஒரு மிக நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஓபிசிஸ்க்கு 27% ரிசர்வேஷன் நாங்க வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸை வந்து ஒன்றிய அரசுக்கு தாரவாத்து கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. நம்ம டவுன் த லைன் நீங்க பாத்தீங்கன்னா இருபெரும் திராவிட கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மாநில உரிமைகளுக்காக மாநில சுயாட்சிக்காக பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க செக்யூர் பண்ணி கொடுத்திருக்காங்க அவங்களுடைய ஆட்சி காலத்துல. கடந்த திமுக ஆட்சியிலையும் பாத்தீங்கன்னா மாநில உரிமைகளுக்காக ரொம்ப கடுமையாக வந்து பேசுறாங்க, போராடினாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா அட்லீஸ்ட் போராடி பெற்று தந்த இந்த விஷயங்களை வந்து நம்ம காப்பாத்திக்கணும். புதுசா எதுவுமே நம்ம வந்து போராடலைனாலும் பரவாயில்ல, இதையாவது காப்பாத்தி நம்ம உறுதி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட ஏன் விஜய்க்கு வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு தெரியும் மக்கள் இதை பத்தி, மக்கள் ஆதரவு இந்த மாதிரி செயல்கள்ல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுத்தாலும் குறைய போறதில்லை அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு. அந்த நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை தான். ஏன்னா மக்களுக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. மக்கள்ல வந்து யாரு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க மட்டும் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுதான் நம்ம நாட்டுடைய துரதிருஷ்டம். அதாவது நாம் நேரடியாக பாதிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் மறைமுகமாக பாதிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற உணர்வு மக்கள்கிட்ட கிடையாது. அதை அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு, அல்லது அவருக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஒரு ரீசனா சார்? இங்க வந்து மாநில அரசு, முன்னாள் மாநில அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அவர்களை எல்லாம் வந்து ரொம்ப தீவிரமா விஜய் விமர்சனம் பண்றாரு. மேடையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி வீரவசனங்கள்லாம் பேசுறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா ஒன்றிய பாஜக அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து வாயே திறக்காம கடந்து போறாங்க. வாயை திறந்த சிஎம் சார் உங்க கருத்து என்ன அப்படின்னு பல்வேறு தரப்புல கேக்குறாங்க. ஆனா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. புத்தாம் பொதுவா தாவேக்காவுடைய அபிஷியல் அறிக்கைன்னு ஒன்றிய அரசுடைய பெயரையே மென்ஷன் பண்ணாம அறிக்கைகள் வருது அப்படிங்கிறத பாக்குறோம். விஜய்க்கு பயமா, இல்ல இப்படி இருந்தாதான் 5 வருஷம் ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரா? அவரை கொண்டு வந்ததுக்கு பின்னால் இருந்த சக்திகள், அதாவது மக்கள் வந்து அவருக்கு வாக்களித்தார்கள். ஆனா அவர் கொண்டு வந்த சக்திகள் யார் யார் நமக்கு தெரியாது. அந்த கொண்டு வந்த சக்திகளுடைய வேண்டுகோளையோ அல்லது கட்டளைகளையோ ஏற்று நடக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குமே. இப்ப ஸ்பான்சர்னு சொல்லுவாங்க,
ஆங்கிலத்துல. என்னை ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணாருன்னா அந்த ஸ்பான்சரர் என்ன சொல்றாரோ அதை ஓரளவு கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஆனா இவருக்கு யாரு ஸ்பான்சர்? அதுதான் இப்ப கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா இதுல வந்து நீட்டு போராட்டத்தை எதிர்த்து அறிக்கை விடுறாங்க, முதலமைச்சரும் சேர்ந்து அறிக்கை விடுறாரு. இந்த நீட்டை எதிர்த்து தமிழ்நாட்டுல போராடுற மாணவர்களை எல்லாம் கைது பண்றாங்க. இதை விட கான்ட்ரடிக்ஷன் என்ன இருக்க முடியும்? என்னன்னு கேட்டா ஒரு அமைச்சர் சொல்றாரு, ரோட்ல வந்து போராட்டாங்க, அது ரோட்டுக்கு டிராபிக் இடைஞ்சலா போயிடுச்சுங்கிறாரு. இவர் போராட்டத்தை அவங்க வீட்டுல இருந்தா பண்ணுவாங்க? கல்லூரிக்குள்ள போராட்டம் நடத்தினவங்களையும் தான் போய் அரெஸ்ட் பண்றீங்க. அதனால வந்து இந்த அரசு வந்து நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாதுன்னு நினைக்கிற ஒரு அரசு. நீங்க சொல்ற மாதிரி மாணவர்கள் கிட்ட முன்ன இருந்த அந்த ஒரு போராட்ட குணம் வந்து வெகுவாக குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப இந்த நீட்ல கூட பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே கிட்டத்தட்ட 12 வருஷமா நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு தான் தீவிரமாக போராடிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியா பூரா இருக்கக்கூடிய மாணவர்கள் போராடுறாங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு பக்கம் போராடக்கூடிய மாணவர்களை இவங்க தாவேக்கா அரசு ஒடுக்குகிறது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போராட்டம் முக்கியம் இல்ல, ஜனநாயகம் திரைப்படம் தான் முக்கியம் அப்படின்னு அந்த பக்கம் போறாங்க. இந்த சினிமா வெறி, சினிமா பைத்தியம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு இந்த போராட்ட குணத்தை எல்லாம் மழுங்கடிச்சிருச்சு அப்படின்னு பாக்குறதா? இது எப்படி எடுத்துக்கு? இல்ல, நான் முன்னாடியே நம்ம பேசும்போது ஒண்ணு சொல்லியிருக்கேன். அந்த போராட்ட குணம் உருவாவதற்கான சந்தர்ப்பங்களே காலி செய்யப்பட்டு விட்டன. அதாவது நாங்கள்லாம் மாணவர்களா இருந்தபோது, நீங்க மாணவரா இருந்தபோது நமக்கு 3 தெரியும். நமக்கு வந்து தமிழ் தெரியும். நமக்கு தமிழ் சொல்லி கொடுத்த போது நம்ம தமிழை மட்டும் படிக்கல, தமிழ் வரலாறு படிச்சோம், தமிழுடைய பண்பாட்டு பெருமையை படிச்சோம். அப்ப எத்தகைய பெருமை மிகு குடியின் வாரிசுதாரர்களாக நாங்க இருக்கிறோங்கிற பெருமித உணர்வு நமக்கு இருந்தது. அது மாதிரி நம்மளாம் படிக்கும்போது காலேஜில் யூனியன் இருந்தது, எலெக்ஷன் நடந்தது, நமக்கு அரசியல் ஓரளவுக்கு புரியும். நம்ம நேரடியான அரசியல், தீவிரமான அரசியல்ல பல பேர் ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க, ஆனா அரசியல் புரியும். நாங்கள்லாம் மாணவர்களா இருந்தபோது எங்களுக்கு வந்து சிவாஜி, எம்ஜிஆர் தெரியும். அதனால எங்களுக்கு திரையுலகம் தெரியும். இப்போ உள்ள மாணவர்களுக்கு இந்த திரையுலகத்தை தவிர வேற என்ன தெரியும்? தமிழ் கிடையாது, அரசியல் கிடையாது, யூனியன் கிடையாது. அப்ப இவங்களுக்கு திரையுலகத்தை தவிர வேற என்ன தெரியும்? இந்த நிலைமைக்கு காரணம் யாரு? திரும்ப திரும்ப நான் கேட்கிறேன், திராவிட கட்சிகள் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும், இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்ததுக்கு. அதனால என்னாச்சுன்னு சொல்லி இப்ப நமக்கு தெரியுது. மாணவர்கள் அதுக்கப்புறம் கன்சியூமரிஸ்ட் கல்ச்சர், எத்தனையோ வேற காரணங்களை சொல்லலாம். திராவிட கட்சியில உள்ளவங்களே மழுப்புவாங்க, இல்லங்க கன்சியூமரிஸ்ட் கல்ச்சர் வந்துருச்சு, குளோபல் எக்கானமி வந்துருச்சு, எல்லா இடத்துலயும் இப்படித்தான். எல்லா இடத்துலயும் அப்படி கிடையாது. நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு தெரியும் இது கர்நாடக அரசு வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி கொடி இருக்கு, மாநிலத்துக்குன்னு ஒரு கொடி இருக்கு. அந்த கொடியை நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாசம் எல்லா ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தங்களுடைய இதுல வந்து டிஸ்பிளே பண்ணணும் அந்த கொடியை. ஒரு பெருமிதமான ஒரு உணர்வு, எங்களுடைய விழுமியத்தின் அடையாளம் அப்படின்னு அந்த மக்கள் நினைக்கிறாங்க. வரவேற்க தகுந்தது. இங்க அப்படி இல்லையே. சும்மா பேசிக்கிட்டே இருந்தா போதுமா? அதுக்கப்புறம் எல்லா தமிழ் வாழ்க, தமிழுக்காக உயிரை கொடுக்கணும்னு மேடையில பேசிட்டு பேசினவங்களை பாதி பேர் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ உள்ள ஜென்சி வந்து கேட்க மாட்டாங்களா? நீங்க பேசுறதுக்கு நீங்க இன்னைக்கு விஜயை பத்தி கேட்கிறமே, நீங்க பேசுறதுக்கு நீங்க செய்யறதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு அது மாதிரி திராவிட தலைவர்களை சில பேரை பத்தி கேட்க மாட்டோமா? நிச்சயமா கேட்போம். அவங்களெல்லாம் இன்னைக்கு கட்சியை விட்டு 2 கட்சியுமே விலகட்டும், அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க? என் பேர்ல இல்லைங்க ஸ்கூல்ல ஒரு ட்ரஸ்ட் நடத்துதுங்க, இல்லைன்னா என் புள்ள நடத்துறாம்பாங்க, சொல்லுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா இது தவறு, மிகப்பெரிய தவறு. அதனால அந்த தவறுக்கு இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. மாணவர்கள்ட்ட போராட்ட குணம் மங்கலங்க. போராட்ட குணத்தை எதிர்க்க போராட வேண்டும் என்ற உண்மை தன்மையை வளர்த்தெடுக்க நாம் தவறி விட்டோங்கிறது தான் உண்மை. கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் இன்னைக்கு மீண்டும் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, மேகதாதுல கண்டிப்பா நாங்க அணை கட்டியே தீருவோம் அப்படின்னு. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்ட கேள்விக்கு ஒன்றிய அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கர்நாடகால அணை கட்டுறதுக்கு மற்ற மாநிலங்களுடைய பர்மிஷன் தேவையில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிலேயே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இத பத்தி நியாயமா பேச வேண்டியது, ரியாக்ட் பண்ண வேண்டியது தாவேக்கா அரசும் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்தும் தான். ஆனா பாத்தீங்கன்னா முந்தைய திமுக அரசுடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேட்டி கொடுக்கிறாரு. என் ரத்தம் குதிக்குதுங்க, அப்படியெல்லாம் எந்த இடத்துலயும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல சொல்லல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் இன்னைக்கு விரிவா பேசுறாரு. ஆனா இந்த பக்கம் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. இப்போ முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் கடந்த ஆட்சி இருக்கும் பொழுது தாவேகா தலைவரா இருந்த போது சொன்னாரு, எதுக்கு எடுத்தாலும் லெட்டர் எழுதுவீங்களா, லெட்டர் மட்டும்தான் எழுதுவீங்களா, அதிரடியா இறங்கி நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்ட முதலமைச்சர் விஜய் இப்போ
அதே தான் செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் கடிதம் எழுதினேன், கடிதம் எழுதினேன். நேத்து கூட மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இது எப்படி சார் பாக்க? அவருக்கு ஆட்சியை பத்தி எந்த அனுபவம் கிடையாது முதல்ல அதெல்லாம் பேசும்போது. இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியுது ஜனநாயகத்துல வந்து முதல்ல கடிதம் தான் எழுத வேண்டும், தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறது முதல் வழி அதுதானே இப்ப தெரியுது. கடிதத்தை எழுதிட்டு சத்தம் போடாம உட்காந்துருக்காரு. பழைய பழைய பேச்செல்லாம் பத்தி கேட்டா அதுக்கு சத்தம் போடாம உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எத்தனை கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு? அடுத்து இந்த கர்நாடகத்துல வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே சொன்னாங்க, உங்களுடைய இது இல்லாம அனுமதி இல்லாம கடைமடையில யார் இருக்காங்களோ அவங்களுடைய அனுமதி இல்லாம மேல உள்ளவங்க அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தானே சொன்னாங்க. இன்னைக்கு நிலைப்பாட்டை மாத்தி பேசுறாங்க. எங்க வந்து அதாவது ஜனநாயகம் இருக்கிறதா, நேர்மைக்கு மரியாதை இருக்கிறதா, நீதிக்கு மரியாதை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லை. இப்ப கர்நாடகமும் தமிழ்நாடும் தனி நாடுகளாக இருந்திருந்தால் இது இன்டர்நேஷனல் ரிவர் ட்ரிபியூனலுக்கு போயிருக்கும். இன்டர்நேஷனல் ரிவர் ட்ரிபியூனல் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க, இல்ல நீங்க அது மாதிரி வந்து அணை கட்ட முடியாது, அவங்களுடைய தேவைகள் என்னன்னு பார்த்து. அதாவது பொதுவாக இன்டர்நேஷனல் ரிவர் ட்ரிபியூனல் தீர்ப்பு என்னவா இருக்கும்னா, முதல்ல நீரை பயன்படுத்தியது யார்? அது காவேரியை பத்தி முதல்ல நீரை பயன்படுத்தியது தமிழ்நாடு தான். அதுக்கு நம்மகிட்ட இலக்கிய ஆதாரங்கள் இருந்து எத்தனையோ ஆதாரங்கள் இருக்குது. திங்கள் மாலை வெண்குடையான் சென்னை செங்கோல் அது ஓச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புனராய் வாழி காவேரி அப்படின்னு சொல்லி காணல் நீர் பாடினாங்க அப்படின்னு சிலப்பதிகாரத்துல வந்து இருக்கு. நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு சொல்லி நம்முடைய இலக்கியத்துல இருக்கு. பொன்னிங்கிற பேர்ல, காவேரிங்கிற பேர்ல எத்தனை பெயர்கள் தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு சூட்டப்பட்டிருக்கு. எல்லாம் வந்து இலக்கிய ஆதாரங்கள், வரலாற்று ஆதாரங்கள். அதை தவிர இதுல வந்து தஞ்சாவூர்ல வந்து ஒரு முதல்ல வந்து அணை கட்டும் போது அவங்க அணை கட்டுறதுக்கே வந்து அந்த காலத்துல மெட்ராஸ் ஸ்டேட் வந்து அப்போஸ் பண்ணாங்க. நான் நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப மிதமிஞ்சிய எதிர்ப்பு. அப்படி தேவையில்லை. அவங்களும் வாழ வேண்டாமா, கர்நாடகா வாழ வேண்டாமா? ஆனா அந்நேரம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது, நீங்க வந்து கட்டின அந்த அணை இருக்கு, அந்த பிருந்தாவன்ல இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு அணை கட்டியிருக்காங்கல்ல, அந்த அணை கட்டும் போது இங்க மேட்டூர் அணை பதிலுக்கு வந்து இங்க வந்து எழுந்துச்சு, புதிதாக அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்றதுக்கு பதிலாக கன்கரன்ஸோட அணை கட்டணும்னு சொல்லி இருந்திருக்கலாம். புதிதாக அணை கட்டக்கூடாதுன்னு சொல்றது அவங்களுடைய உரிமைகளை மறுக்கிறது. ஏன்னா ஒரு காலத்துல அவங்க வந்து நீரை பயன்படுத்தாம இருந்திருக்கலாம், அதனால என்னைக்கு பயன்படுத்தாம இருப்பாங்கன்னு எந்த கட்டாயம் கிடையாது. அப்போ ஆனா தேவராஜ அரசு என்ன பண்ணாரு, யார பத்தியும் கவலைப்படல, அவர் வந்து அணையை சகட்டு வேணையை கட்டி விட்டு போயிட்டாரு. அப்ப இதையேதான் பின்னாடி உள்ளவங்களும் ஃபாலோ பண்றாங்க. மேகதாதுல வந்து இவங்க வந்து மேகதாதுல அணை கட்டினா இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, பெங்களூருக்கு வந்து தண்ணி வேணுங்கிறாங்க. பெங்களூருக்கு வந்து தண்ணி வேணுங்கிறதுக்காக மேகதாதுல அணை கட்டணுங்கிறது வந்து கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத ஒரு வாதம். அந்த அளவுக்கு தண்ணீர் பெங்களூருக்கு தேவையில்லை. இன்னொன்னு, பெங்களூர்ல வந்து 7 ஏரிகள் இருக்கு, பெரிய ஏரிகள் இருக்கு. 1980கள் வரை பெங்களூருக்கு வந்து காவேரி நதி நீர் வந்தது கிடையாது. அந்த 7 ஏரிகள்ல இருந்து வர்ற தண்ணி பெங்களூருக்கு போதுமானதா இருந்தது. இன்னைக்கு பெங்களூர் விரிவடைஞ்சிருக்கு, கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அவ்வளவுதான். ஆனால் அந்த 7 ஏரியுடைய கதி என்ன? அத்தனையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஒரு ஏரியில வந்து நுரையா வந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் யாரும் பதில் சொல்லுவாங்க? அப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் கெடுப்பீங்க, எல்லா அமைப்பையும் கெடுப்பீங்க, உங்க நீர்நிலை ஆதாரங்களை பாழாக்குவீங்க. பாழாக்கிட்டு நாங்க காவிரில இருந்து எடுத்துக்கிறோம், தமிழ்நாடு எக்கேடு கட்டு போட்டோம்னா அதுல என்ன நீதி இருக்கு? ஆனா சுப்ரீம் கோர்ட்டே போன தடவை வந்து காவிரி நதி நீர் பங்கீடு சமயத்துல ஒரே வரியில பெங்களூருக்கு இவ்வளவு தண்ணி தேவை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. கடைசியில வந்து நமக்கு எங்க வந்து இது இருக்கு, நீதி கிடைக்கும்னு சொல்லி நினைக்கிறோம்? நீதிமன்றத்துல வந்து நான் ஜஸ்டிஸ் பாண்டியன் ஒரு தரம் கேட்டேன், இவங்க முஸ்லிம் பெண்கள் விஷயத்துல வந்து ராஜீவ்காந்தி எடுத்த முடிவு தவறாது, அடுத்து அதுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த நீதி என்ன, அது எப்படி சார் சரியாகுங்க? அவர் சிரிச்சுக்கிட்டே, அவர் நேரம் உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தாரு. அவர் என்கிட்ட சொன்னாரு, பாலச்சந்திரன் ஏன்னா நீங்க எல்லா நேரமும் நாங்க வந்து நீதி வழங்குறோம்னு சொல்றீங்க, there is a difference between judicial order and judicial pronouncement. ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அது ரொம்ப சந்தோஷமா சொல்ல, வேதனையோட சொன்னார், இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப இதுல வந்து பெங்கால்ல வந்து ஒரு 26 லட்சம் பேர் நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்து இவங்க ஓட்டு உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். அப்ப இவங்க வந்து இது முறையிட்டாங்க. மம்தா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, நாங்க வந்து அப்பலேட் அத்தாரிட்டியா வந்து ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் அப்பாயிண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி. ஜுடிஷியல் அது யாரு? மற்ற மாநிலங்களிலிருந்து வர ஜுடிஷியல் ஆபீசர்ஸ். அதுக்கு அவங்க வந்து இவங்க டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் பண்ற வேலையை அவங்க பண்ணுவாங்க. எலக்ட்ரல் ஆபீசர் இஆர்ஓன்னு சொல்லுவோம், எலெக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர், அவர் வேலையை பண்ணுவாங்க. அடுத்து அதுக்கு அப்பலேட் அத்தாரிட்டியா நாங்க உயர் நீதிமன்ற நீதிபதி எல்லாம் போடுவோம்னு சொன்னாங்க. இது ஆர்பி ஆக்டுக்கு எதிரானது. நம்பர் 1, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் படி டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் இஆர்ஓ தான் ஒரு கேஸ் வந்து சரியா தவறா, எலெக்ஷன் ஓட்டரா வரலாமா இல்லையான்னு சொல்லி போடணும். அவங்க விருப்பத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்க.
அடுத்து அங்க வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியே ஒரு தமிழர் இருந்தார், சிவஞானம் நினைக்கிறேன். மிக கண்ணியமாக மிக மிக நேர்மையான நீதிபதி பேர் எடுத்தவர். அப்பலேட் அத்தாரிட்டி அவரை போட்டிருந்தாங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பொறுமையா தன்னுடைய வேலையை பண்ணாரு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் சொன்னாரு, ஏறக்குறைய 2000 பேரோ என்னமோ, அதுக்கும் கம்மியா நினைக்கிறேன், அவ்வளவுதான் என்னால விசாரிக்க முடிஞ்சது. நான் விசாரிச்சதுல என்கிட்ட வந்த எல்லா கேஸுமே எலிஜிபிள் கேஸ் ஓட்டருக்கு. நான் அப்படியே ஆர்டர் கொடுத்துருக்கேன். மீதி உள்ள கேஸ் எல்லாம் விசாரிக்கணும்னா இன்னும் 25 வருஷம் ஆகும். நான் ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கு போறேன்ட்டு போயிட்டாரு. அப்ப இது சுப்ரீம் கோர்ட் பண்ணது நியாயமா? 26 லட்சம் நினைக்கிறேன், அந்த 26 லட்சம் பேருக்கு வந்து வாக்குரிமை இல்லாம ஒரு தேர்தல் நடந்தது, அது நியாயமா? அதனால எல்லா இடத்துலயுமே நம்ம ஒரு காலத்துல நினைச்சோம் இங்க வந்தா கடைசியில் நீதி கிடைக்கும்னு, அங்கேயே நீதி வந்து இப்படி அறகுறையா கிடைக்குதுன்னா அதுக்கப்புறம் நம்ம வேதனைப்படுறதோடு என்ன செய்ய முடியும்? அதே மாதிரிதான் காவேரி விஷயத்தில் நடந்தது. இன்னைக்கு மேகதாது விஷயத்துல என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும் நம்ம. கடைசியில நான் சொல்றேங்க, இப்ப போற போக்குல என்ன நடக்கும்னா, இது வரைக்கும் நம்முடைய தமிழ் விவசாயிகள் மேல எனக்குள்ள அட்மிரேஷன் 1000 பிரச்சனை வருது, ஆனா மகசூல் எடுத்துருவாங்க. எல்லா பிரச்சனையும் மீறி நம்ம பிள்ளைங்க மகசூல் எடுத்துருவாங்க. அடுத்து வந்து நம்ம மான்சூன் சமயத்துல போய்கிட்டு இருக்க வேஸ்டா போய்கிட்டு இருக்க தண்ணி, அது வேஸ்டா போய்கிட்டு இருக்குன்னு சொல்றதும் தப்பு. ஏன்னா அவசரப்பட்டு சொல்ல முடியாது. நதியிலிருந்து தண்ணி எவ்வளவு தூரத்துக்கு போகுதோ கடலுக்குள்ள, அந்த அளவுக்கு தான் கடல் உள்வாங்கி நிற்கும். நதியில இருந்து தண்ணி போறது நின்றுச்சுன்னா கடல் வந்து வெளியில வந்துடும். இன்னும் கொஞ்ச நாள்ல மெட்ராஸே முங்கி போற ஆபத்து இருக்கு. அதுதான் பூவுலக நண்பர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல பெரியார்ல வந்து அடிக்கடி இவங்க அப்ஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, தமிழ்நாடு எல்லா தண்ணியும் கடலுக்குள்ள போகுதுன்னு. ஆனா பெரிய இது வந்து கேரளா வந்து சச் ஸ்மால் ஸ்டேட். அங்க வந்து கடலுக்குள்ள வந்து தண்ணி போகலன்னா கடல் வந்து நிலத்துக்குள்ள வந்துடும். அப்போ ஓரளவு கடலுக்குள்ள தண்ணி போகணும். ஆனா இன்னைக்கு போறது அபரிதமா போகுது. ஒண்ணு சொன்னாங்க, 2 நாள் மழையில போன தண்ணி எல்லாம் சேமிச்சு வச்சிருந்தோம்னா சென்னைக்கு வந்து குடிநீர் பஞ்சமே வராதுன்னு ஒரு வருஷம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு போச்சு. அதையெல்லாம் இப்ப சேமித்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு துளியும் நீரும் நமக்கு முக்கியம். அப்படி இருந்ததுன்னா இவங்க காவிரியில என்ன செஞ்சாலும் சரி, நம்ம விவசாயம் நிக்காது. அதுதான் ஒரே வழி. அதுல எல்லாரும் சின்சியரா சீரியஸா இருக்கணும். ஒரு பக்கம் காவிரியில் நம் உரிமைகளை விட்டு கொடுக்காத போராட்டம் தொடர வேண்டும். இது மாதிரிதான் நீட் மாதிரிதான். ஒரு பக்கம் நீட் எக்ஸாம் கோச்சிங் சென்டர்ல பிள்ளைங்களை அனுப்புவோம். ஏன்னா நீட் இருக்க வரைக்கும் பிள்ளைங்க மெடிக்கல் காலேஜ் நுழையணும். ஆனா நீட்டை எதிர்த்தான் போராடிக்கிட்டு இருப்போம். இது அநியாயமானது. அதே மாதிரிதான் காவேரி பிரச்சனையில வந்து நம்ம தொடர்ந்து போராடுவோம் நம்முடைய உரிமைகளுக்காக. ஆனா அதே சமயம் இன்னும் மாற்று வழிகள் என்ன இருக்குன்றதையும் தொடர்ந்து கண்காணிச்சு அந்த மாற்று வழிகள் நம்ம ஈடுபடணும். இதுல ரெண்டையுமே வந்து இந்த அரசு செய்யற மாதிரி எனக்கு தெரியல. இதுதான் கஷ்டம். 2 மாசத்துக்கே நிலைமை இப்படி இருக்குன்னா அடுத்த 5 வருஷத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. தொடர்ந்து வீரவசனம் பேசுவாங்க. எப்ப வந்து சிக்கல் வரும்னா, மக்கள் வந்து சும்மா இருக்க, அவங்கள பாதிக்காத விஷயத்துல அவங்க கவலைப்படாம இருக்காங்கல்ல, மக்களை பாதிக்கிற விஷயத்திலேயே இவங்க ஆரம்பிப்பாங்க. இந்த சிட்டில டவுன்ல உள்ள மதுக்கடை அத்தனையும் வந்து பிரைவேடைஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதனால என்ன நடக்கும்? சந்து பந்தல எல்லாம் வந்து அவங்க மதுக்கடையில வைப்பாங்க. கேட்டா எங்க பிரான்ச்சுமாங்க. அதான் நடக்கும். அதை வந்து இவர் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. இப்ப இது மாதிரிலாம் பண்ணும்போது ஜனங்கள் பாதிக்கப்படப்படும் போது அந்நேரம் ஜனங்கள் உணர்வாங்க. அது வரைக்கும் ஜனங்கள் உணர மாட்டாங்க. இப்ப விவசாயிகள் வந்து இன்னைக்கு விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்காங்களா? இல்லை. ஒரு காலத்துல இருந்த விவசாயிகள் நீ சப்போர்ட்டா இல்ல. மெடிக்கல் அசோசியேஷன் பீப்புள் நீ சப்போர்ட்டா இருக்க போறாங்களா? கிடையாது, இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுல படிச்சவங்களுக்கு எல்லாம் பிஜி முடிச்சுட்டு நம்ம இதுல வந்துங்க கவர்மெண்ட் டாக்டர்ஸுக்குன்னு ஒரு கோட்டா உண்டு பிஜி சீட்ல. அவங்க உங்களுக்கு தெரியாது, டாக்டர் யோசல் அவங்க கிராமப்புறங்கள்ல போய் குறிப்பிட்ட காலம் வேலை செய்யணும்னு கட்டாயம் உண்டு. அப்படி போ அந்த 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 கோட்டாவுக்குள்ள வர்றதுக்கு எலிஜிபிலிட்டி வர்றதுக்கு. இப்ப என்னுடைய அக்கா பையன்லாம் வந்து இப்ப தோஹால இருக்கிறாரு. ஹி இஸ் a பிரிட்டிஷ் சிட்டிசன். அவர் முதல்ல இங்க வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ராமநாதபுரத்துல ஒரு இதுல போய் வேலை பார்த்தாரு. அங்க போய் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பிஜில கிடைச்சது அனஸ்தீஷியா சூஸ் பண்ணி எடுத்தாரு. அப்புறம் டாக்டர் குரியனுக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் அவருடைய இதுல சப்போர்ட்டோட அவர் இங்கிலாந்து போனாரு. பிரிட்டிஷ் எட்ஸெட்ரா. இது மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்க. நிறைய பேர் இங்க இருந்து சேவை செய்யறாங்க. முக்கியமானது என்னன்னா தமிழக அரசு போட்ட அந்த கண்டிஷன், உங்களுக்கு நாங்க எங்க கோட்டால வந்து உங்களுக்குன்னு ஒரு கோட்டா உருவாக்கி தரணும் நாங்க நினைக்கிறோம். ஆனா சும்மா கொடுக்க மாட்டோம். கிராமப்புறத்துக்கு போகணும், நீங்க வேலை பார்க்கணும். இப்ப இந்த மாதிரி எல்லாம் இல்லாம வர்றவங்க யார் கிராமப்புறத்துக்கு போவாங்க? தமிழ்நாட்டுடைய இப்ப பல கட்டமைப்புகள் வந்து இருக்கிறதுல பெஸ்ட் ஐடியல் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கட்டமைப்பு சரியாக அமைச்சிருக்காங்க. இதுல உள்ள குறைகளை நாம் களையும் நேரத்தில் இவைகள் மிகச்சிறந்த நிறுவனங்களாக மாறிவிடும். அப்ப இந்த கட்டமைப்பு தான் முதல்ல ரொம்ப தேவை. அது வந்து தமிழ்நாட்டுல காமராஜர் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு ரொம்ப அருமையான கட்டமைப்பு இங்க உருவாயிருக்கு. அதை குலைக்கிற வேலையில இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அந்நேரம் விஜயுடைய அரசு மௌனம் காக்குது. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.
தேங்க்யூ வெரி மச். வணக்கம்ங்க. வணக்கம்.